ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ராகி குழிப்பணியாரம் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்ய வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். நான் தோசை மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். அதோட 2 கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு கூட உங்கள் இஷ்டமான காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் ஃபைனலி சாப் பண்ண கொத்தமல்லி, அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான கேரட் எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலி சாப் பண்ண ஒரு ஆனியன் சேர்த்துக்கிட்டு இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஒரு கலந்துக்கலாம். மாவை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்ம குழிப்பணியாரம் செய்யறதுக்கான ராகி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஆர் ஈவன் லஞ்ச் கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம் கிட்ஸ்க்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை இதுமாரி ஒரு குழிப்பணியார சட்டியில் சூடானவுடனே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். ராகியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பெரியவங்களுக்கு பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கிட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஃபார் போன் ஸ்ட்ரென்த் பண்ணும், இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இருக்கும். அண்ட் பெரியவங்களுக்கு இது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். எப்போதும் ஒரே மாரி இட்லி தோசைன்னு சாப்பிடாம இதுமாரி ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபியான குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கார சட்னியோடையோ தக்காளி சட்னியோட வச்சு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.